நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பையன் பொண்ணு எப்படி படிக்கிறாங்கன்னு சொல்லி நேரடியாக நீங்கள் அரசு பள்ளியினுடைய ஆசிரியர்கள்ட்ட போய் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அரசு பள்ளியினுடைய ஆசிரியர்கள் வந்து பள்ளியில் படிக்கிற பெற்றோர்கள் வந்து நேரடியாக கேட்குறத ரொம்ப விரும்புகிறாங்க. நான் வெள்ளைமலைப்பட்டி அரசு கல்லர் மேல்நிலை பள்ளியில் படித்தேன். இளம் வயதிலே என்னுடைய தாயை இழந்தேன். என்னுடைய தாத்தா பாட்டி மற்றும் மாமா அத்தைகளுடைய அரவணைப்பில் தான் நான் படித்தேன். என்னுடைய மாமா அத்தை நான் ஸ்கூலில் படிக்கும்போது என்னுடைய டீச்சர்ஸ் கிட்ட நான் எப்படி படிக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. இண்டிவிஜுவலாக என்னைய கேர் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்காக நான் என்னுடைய அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு பள்ளியிலையும் அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்க குழந்தைங்க எப்படி படிக்கிறாங்கன்னு சொல்லி நேரில் போய் கேட்டாலே போதுமானது. அரசு பள்ளி ஆசிரியர்கள் மிகச்சிறந்த மாதிரி தான் பாடம் நடத்துகிறாங்க. நம்ம தான் அந்த பாடத்தை உள்வாங்கி வெளிக்கொண்டு வரணும். தனியார் பள்ளியில் தான் படித்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற எண்ணம் தேவையில்லை. தமிழக அரசாங்கம் பல்வேறு நலத்திட்டங்களை இப்பொழுது கொண்டு வந்துட்டுருக்கு. அரசு பள்ளியில் அந்த நலத்திட்டங்களை பயன்படுத்தி அரசு பள்ளியில் படித்து கண்டிப்பாக நம்மளால் முன்னுக்கு வர முடியும் அப்படின்றது தான் என்னுடைய ஆழமான கருத்து. அரசு பள்ளியில் படிக்கிறத ஒரு கௌரவ குறைச்சலாக யாருமே நினைக்க வேணாம். அரசு பள்ளியில் படித்து வாழ்க்கையில் முன்னேறினவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிங்க. டாக்டர் அப்துல் கலாம் ஐயா, இஸ்ரோவுடைய முன்னாள் விஞ்ஞானி திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள்லாம் முழுக்க அரசு பள்ளியில் படித்து இஸ்ரோவுக்கு விஞ்ஞானியாக போயிருக்காரு. அந்த மாதிரி நபர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்தோம்னா நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நான் மட்டும் இல்லை, என்னுடைய உசிலம்பட்டி வட்டார பகுதியில் கடந்த ஆண்டு ஆதியன்னு சொல்லி ஒரு அண்ணன் தமிழ் வழியில் இதே மாதிரி படித்து நீதிபதி தேர்வு எழுதி தேர்ச்சி அடைஞ்சிருந்தார். இப்போ நான் பாஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக இதே மாதிரி வேறு யாராவது அரசு பள்ளியில் படித்த மாணவிகளும் தேர்ச்சி அடைவாங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அரசு பள்ளியில் படித்து தமிழ் வழியில் படித்தவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிக அளவு இருக்குது அப்படின்றத நான் இந்த சமுதாயத்துக்கும் மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.